ஹாய் வணக்கம். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றத பார்க்கலாங்களா? லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு என்னன்றது பார்க்கலாம். பாருங்கள், நேற்று ஹெவி ஃபுட்டு எடுத்துக்கிட்டதுனால நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, மோர் சாதம் தாங்க நான் ரெடி பண்ணுறேன். எப்போவுமே நாங்கள் ஹெவி ஃபுட்டு எடுத்துட்டோம்னா, மறுநாள் காலையில் நாங்கள் மோர் சாதம் இல்லை ரசம் சாதம் தாங்க பண்ணுவோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன அடிக்கடிக்கு மோர் சாதம் பண்ணுறீங்கன்னுட்டு. அதுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹெவி ஃபுட்டு நான்வெஜ் எடுத்திருப்போம். ஸோ நான் இப்போ மோர் அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க. 2 பேக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு, இப்போ அவங்களுக்கு மோர் சாதம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம சாதம் எடுத்து போட்டுக்கிறேன். சுட சுட வடித்த சாதம் இது. இது பச்சரிசி சாதம் தாங்க வடிச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு இப்போ நான் மோர் கலக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவான உப்பு தாங்க நான் போடுவேன். அதிகமாக உப்பு போட மாட்டேன். மோர் சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு அதை கலக்கிடலாங்க. கலக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு கூட பார்த்திங்கன்னா, நான் என்ன சைடிஷ் பண்ணியிருக்கேன்னா, வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவல் யாருக்கு பிடிக்கும்ன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோர் சாதத்துக்கும் அந்த வாழைக்காய் வறுவலுக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்குங்க. அதனால தான் நான் வாழைக்காய் வறுவல் பண்ணேன். இது சின்னவளுக்கான லஞ்ச் பாக்ஸு. இது பெரிய பொண்ணுது லஞ்ச் பாக்ஸு. பெரிய பொண்ணு மோர் சாதம் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். அதனால் அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாழைக்காய் வறுவல் 2 பேருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க 2 பேருக்குமே நான் சமமாக தான் எப்போவுமே வைப்பேன். இவளுக்கு கொஞ்சம் அவளுக்கு அதிகன்றலாம் வைக்க மாட்டேன். 2 பேருக்குமே எப்போவுமே சமமாக தாங்க வைப்பேன். இதுதான் அவங்களுடைய இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா, நேற்று செஞ்ச பிரியாணி இருக்குது. அடுத்தது சாம்பார் இருக்குது, காரக்குழம்பு இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் மோர் சாதமும் வாழைக்காய் வறுவலும் லஞ்ச் பாக்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதை லஞ்ச் பாக்ஸு அவளுக்கு சின்னவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. பெரியவளுக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள், அவளுடைய லஞ்ச் பாக்ஸில் லஞ்ச் பேக்கில் சில மிக்சர்லாம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதை கவனிக்கல. அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவளுடைய லஞ்ச் பாக்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பெரிய வேலைங்க. இந்த காலையில் எனக்கு இது ஒரு பெரிய வேலை முடிஞ்சாச்சு. அடுத்தது அவங்க சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோர் சாதமே அவங்க சாப்பிட்ருவாங்க. 2 பேருக்கும் நான் மோர் சாதம் போட்டு வச்சிடுறேன். பாருங்கள், என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி லைக்கும் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க, அண்டு கமெண்ட்டும் எனக்கு பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் தொடர்ந்து பண்ணுங்கள். கமெண்ட்டும் எனக்கு பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு லஞ்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அவங்கள கிளப்பிட்ட உடனே பாருங்கள், என்ன அடுத்த வேலை எனக்கு ரெடியாக இருக்குன்றதை பாருங்கள். நம்மளுடைய ஃபேவரட்டான ஒருத்தர் தான் நம்ம வெளியில் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரீட் தாங்க அவங்க வெளியில் காத்துட்டு இருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க அவங்களுக்கு போட்டுடலாம். அவங்களுக்கு போட்டுட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். கரெக்டாக அந்த டைமுக்கு, அவங்க கிளம்புற டைமுக்கு அவள் வந்துடுவா. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் விட்டு வர டைம்லேயும் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு குட்டீஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் தரணும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுத்துருவேன். அவங்கள சாப்பிட்டுட்டு எந்த இதுவும் பண்ணாமல் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த டைம் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த பாருங்கள், சாப்பிட்றாங்க. இவங்களுடைய பிளேட்டு மிஸ் ஆகிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியல, இல்லை வெளியில் யாருன்னா தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இது புதுசாக அவங்களுக்கு ஒரு கப்பு நான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பிளேட் ரெடி பண்ணால் அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அது நான் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுடுவேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்ட பிறகு பாருங்கள், உடனே மழை வந்துடுச்சு. அதனுடைய ஒரிஜினல் வாய்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், இங்கே விட்டு விட்டு மழை வந்துட்டு இருக்குங்க. அதனால் மழையை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். மழையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிடலான்னு இருக்கோம். பாருங்கள் எப்படி வருது மழை.
உங்கள் ஊர்லலாம் மழை வருதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் வந்து இன்றைக்கி மழை வந்ததுன்றோன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. இதை பாருங்கள். இது வந்து ஆஃப் அன் ஹவர் தாங்க வருது. ஒரு ஆஃப் அன் ஹவர் வருது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. அடுத்தது வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து திரும்பவும் ஸ்டாப் ஆகிடுதுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை வந்து பாருங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வந்து நான் திரும்ப தெரிவித்துக் கொள்கிறேன். பாய்.